வாங்கம்மா வாங்கப்பா. வாங்க அத்தை, வாங்க மாமா. என்னப்பா ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. அப்பா நீங்க உள்ள போங்க, நான் ஆட்டோ கட் பண்ணிட்டு வரேன். இல்ல சரவணா, ஆட்டோலாம் கட் பண்ண வேண்டாம். ஏன்பா ஏன் ஆட்டோவை கட் பண்ண வேணாம்னு சொல்றீங்க? சரவணா, நானும் அம்மாவும் இப்படியே கிளம்பி நேரா ஆனந்தி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு இருக்கோம்ப்பா. என்ன மாமா சொல்றீங்க? வீட்டுக்குள்ள கூட வராம ஆனந்தி வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க? உள்ள வந்து குளிச்சு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு போலாம் மாமா. நாங்களும் வரோம். இல்லம்மா, ஆனந்தி வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கலான்னு உங்க மாமா சொல்லிட்டாரு. அதனாலதான் ஆட்டோல இருந்து பேக கூட கீழே இறக்கல. அப்பா அன்பா ஆனந்தி வேலைக்கு கிளம்பினாலும் கிளம்பிருப்பாங்கப்பா. இப்ப போய் நாங்களும் அதையெல்லாம் யோசிச்சுதாப்பா நேரா அங்க போலான்னு சொல்றோம். அவங்க வேலைக்கு போயிட்டு வரணும்னா சாயந்தரம் பொழுதாயிடும். அப்புறம் போய் பார்க்கறது சரியா இருக்காது. இப்பவே போய் பார்த்துட்டா அவங்களும் வேலைக்கு போகலாம், நம்ம வேலையும் முடிஞ்சிரும்ல. கற்பகம் நேரம் ஆகுது, அவங்களும் வேலைக்கு போகணும்ல. கிளம்புவோம். சரிங்க. என்ன சரவணா, நீயும் மருமகளும் வர்றீங்களா? வரோம்ப்பா. நீங்க ஆட்டோல ஏறுங்க, நாங்க வீட்டை பூட்டிட்டு பைக்ல வந்துடுறோம். சரி கற்பகம், கிளம்புவோம் வா. ஏங்க, நாம என்னெல்லாம் யோசிச்சோம். உங்க அப்பா எவ்வளவு கிரிமினலா யோசிக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயம். ஏதோ குற்றவாளியை பிடிக்க போற மாதிரில போறாங்க. உங்க அப்பாவும் அம்மாவும் பேசுறது பார்த்தாலே தெரியுதுங்க. ஆனந்தி மாமியார் வீட்டுல சந்தோஷமா இருக்க மாட்டான்னு முடிவு பண்ணிதான் இப்படி கால்ல வெண்ணி ஊத்துன மாதிரி பறக்குறாங்க. கடவுளே, இவங்க ஆசைப்படுறது எதுவும் நடக்க கூடாது. நீதான் துணையா இருக்கணும் வில்லுக்காப்புளி கருப்பா. கோகிலா, நீ முதல்ல அன்புக்கோ இல்ல ஆனந்திக்கோ கால் பண்ணு. அவங்களுக்கு தகவல் சொன்னாதான் அவங்க ரெடியா இருப்பாங்க. இந்தா பேசு. தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். சகலா தான். அத்தையும் மாமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணுங்க. மாமா. ஆனந்தி சொல்லுக்கா. ஆனந்தி, அத்தையும் மாமாவும் வந்துட்டாங்க புள்ள. போன் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க எப்ப வராக? ஐயோ புள்ள, அவங்க வீட்டுக்குள்ள கூட வரல. ஆட்டோல இருந்து பைய கூட இறக்கல. அந்த ஆட்டோலயே கிளம்பி உங்க வீட்டுக்கு வராங்க. நானும் உன் மாமாவும் பைக்ல வரப்போறோம். என்ன கோகிலா சொல்றீங்க? இங்க அம்மா துளசி ரெண்டு பேரும் வீட்டுல இருக்காங்களே. துளசியை மட்டும் யாழினி கூட அனுப்பிட்டா அம்மாவை சமாளிச்சிடலாம்னு நினைச்சோம். யாழினி இனிமேதான் கிளம்ப போறா. இப்ப என்ன பண்றது? சமாளிக்க வேற வழியே இல்லையா? எப்படி சமாளிக்கிறதுன்னு கேக்குறாங்க. குடு. ஹலோ சகல, நாங்களும் சமாளிக்க தான் முயற்சி பண்ணோம். ஆனா ஒன்னும் நடக்கல. உங்க வீட்டுக்கு வந்து தான் குளிச்சு சாப்பிடவே போறாங்க. எங்களால ஒன்னும் பண்ண முடியல சகல. நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க. அப்பா அம்மா ஆட்டோல உட்காந்துருக்காங்க, நாங்க கிளம்புறோம். சரவணா, சீக்கிரம் வாப்பா, டைம் ஆச்சு. இதோ வரேன்ப்பா. சகல வா போலாம். அண்ணே, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்க முன்னாடி போங்க. ஆனந்தி, நான் யாழினி கிட்ட போய் பேசிட்டு வரேன். துளசியை முதல்ல இங்கேருந்து அனுப்பணும், இல்லைன்னா எல்லாத்தையும் குழப்பி விட்டுருவா. இரு, நான் போய் பேசிட்டு வரேன். யாழினி, கிளம்பிட்டியா? ஆமாண்ணா. யார் வராங்க உன் கூட? அண்ணா, நீ தானே வரேன்னு சொன்ன. இப்ப வந்து யாரு வராங்கன்னு கேக்குற? யாழினி, என்னால வர முடியாத சிச்சுவேஷன். ஆனந்தியும் வர முடியாது. என்னன்னா இப்படி லாஸ்ட் மினிட்ல சொன்னா இப்ப என்ன பண்றது? எனக்கு துணைக்கு யாராச்சும் வேணும்ல. என் கூட யாராச்சும் வரணும்னா. புரியுது யாழினி, ஆனா இப்படி சடனா வர முடியாம ஆகும்னு நானே எதிர்பார்க்கலையே. என்ன பண்ணலாம்? அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து ஆரம்பிச்சிட்டீங்களா நாடகத்தை?
யானி இங்கதான் ஒரு வெட்டி ஆபீசர் இருக்கால்ல, அவளை கூட்டிட்டு போய் யானி. துளசி, என்ன மாமா? யாழினிக்கு காலேஜில் கல்ச்சுரல்ஸ் இருக்கு, அவ ஏதோ பெர்ஃபார்ம் பண்றாளாமா. நீ அவ கூட போயிட்டு வா போ. என்னது, நானா? ஆமா, நீதான். நீ இங்க உட்காந்து வெட்டி முறிக்கிறத அங்க போய் பண்ணு. அப்படியே உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில உருப்பட என்ன செய்யறாங்கன்னு அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ. இங்க உட்கார்ந்துகிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் போதும். நான்லாம் எங்கேயும் போல மாமா. ஏய், நீ போறியா போலையான்னு உன்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கல, உன்னை போன்னு சொன்னேன். என்னால போக முடியாது மாமா. மத்த நேரம்லாம் மட்டும் என்ன கண்டாலே ஆக மாட்டேங்குது, உனக்கும் உன் தங்கச்சிக்கும். இப்ப மட்டும் நான் துணைக்கு போகணுமா? இப்போ தான் பிடிக்கல. ஆனா என்ன பண்றது, என் நேரம் உன்னைதான் கூட்டிட்டு போகணும்னு எழுதியிருக்கு. அண்ணா நீயால வர முடியல, நீ வா. அப்படி வேண்டா வெறுப்பா ஒன்னும் நீ என்ன கூட்டிட்டு போக வேண்டாம். ஏய், சும்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு சோஃபாவை தேய்ச்சிக்கிட்டே காலத்தை ஓட்டிடலான்னு பாக்குறிய? அப்படிலாம் இங்க இருக்க முடியாது. அண்ணாக்கு கூட தான் உன்னை பிடிக்கவே இல்லை, அதுக்காக மாமாக்கு என்ன பிடிக்கல வேண்டா வெறுப்பா என்கிட்ட பேசுறாருன்னு கிளம்பி ஊருக்கா போன? இங்கதானே இருக்க, அந்த மாதிரி தான் இதுவும். எனக்கு ஹெல்ப்புக்கு இன்னைக்கு ஒரு ஆள் வேணும், கிளம்பு போலாம். நான் வரலன்னா வரல. ஏய், அவ சொல்லிட்டே இருக்கா, உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? எந்திரி, அவ கூட போன்னு சொன்னல. எந்திரி எந்திரி வா, எந்திரி வா துளசி. எந்திரின்னு எந்திரி வா. கை வலிக்குது, அவ விடு கூட மாமா. போன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, போக முடியாத அவனால? கைய விடு மாமா. ஒழுங்கா இப்ப கிளம்புற. கிளம்பு. இங்க வாங்க அத்தை, இங்க வாங்கல. கைய விடு மாமா. மாமா ஏய், கைய விடு போன்னு. மாமா. ஐயோ, கைய விடு. சொல்றேன்ல, போன்னு கைய சொல். விடு. என்னடா பண்ற நீ? டேய், என்னடா இது? என்னாச்சு துளசி? இங்க பாருங்க அத்தை, என்ன விட சொல்லுங்க அத்தை. வலிக்குது மாமா, விடு. அன்பு, கைய விடு. விடுன்னு சொல்றேன்ல. எப்ப பார்த்தாலும் ஏன்டா அவளை போட்டு இம்சை பண்ணிக்கிட்டே இருக்க? துளசி எனக்காக தான் இந்த வீட்ல இருக்கா. அவ இங்க இருக்கட்டும்னு என் கூட இந்த வீட்ல வச்சுக்க கூட எனக்கு உரிமை இல்லையா? யாருமா அப்படி சொன்னது? உனக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இருக்கிற இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு இவளுக்கு தான் தெரியல.